ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது நேற்று ரம்யா ஜோ அப்படியே நடந்து வந்தாங்க. அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லிட்டு வந்து தொமான ஊந்தாங்க. நம்மளுக்குள்ள பதட்டமாயிடுச்சு. ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஆல்ரெடி அனாதன்னு சொல்லிச்சு, நிறைய பேர் ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு சொல்லிட்டு வந்துட்டு தொமான ஊந்தாங்க. தண்ணி அடிக்கிறாங்க, எந்திரிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சாங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டலில் உள்ளே கூட்டு போனாங்க, பிக் பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் வந்தாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுங்க, ஏங்க அவங்க நடிக்கிறாங்க, எதுக்குங்க அவங்க அந்த விழுந்த அந்த ஹெல்த் இஷ்யூஸில் வந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது, அத்தனையும் நடிப்பா சொல்லு ரம்யா, அத்தனையும் நடிப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னன்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதி, திவாகர், கலையரசன் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி வியானா சொன்ன விஷயங்களை சொல்கிறாங்க. என்னன்னா ரம்யா ஜோ வந்து வியானா கிட்ட சொல்லியிருக்காங்க, நேற்று நான் உடம்பு சரியாமல் விழுந்தேன், என்னை பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை போட்டு அமுக்கு அமுக்கிட்டாங்க, கெமியெல்லாம் போட்டு புளிஞ்சு எடுத்துட்டாங்க, ஜூஸ் புளியாமல் புளிஞ்சிட்டாங்க. அதை சொல்லியிருக்காங்க. நேற்று நான் வந்து உடம்பு சரியாமல் கீழே விழுந்ததுக்கு அப்படி பண்ணாலாவது என்னை வந்து பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. அப்போ என்ன அர்த்தம்? நாளைக்கு டாஸ்கில் வந்து நம்மளை வந்து யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி அடுத்த வாரமும் உட்காந்தோன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த அம்மா. எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு வாட்டி வந்து ஒரே ஒருத்தர் விழுந்தார். யாருன்னு கரெக்டாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் விழுந்தார், அவர் உண்மையிலே விழுந்தாரா இல்லை வந்துட்டு என்ன ஆச்சுன்றது இப்போ வரைக்கும் ஒரே புரியாத புதிராக தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் நைட்டு வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாப்புல. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் லெஃப்ட் ரைட் வாங்கினார், அது வேறு விஷயம். அவரோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரம்யா பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு அழகாக இங்கே வந்து விஜய் பார்வை சொல்லும்போது நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. ஆனால் பாவிகளா, ஏய் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, நாங்கள் வாழ்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சுன்ற மாதிரி ரசிகர்லாம் வந்துட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க. ரைட், சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ரம்யா ஜோ பண்ணுற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எது உண்மை, எது பொய், எது நடிப்பு, எது உண்மைன்றதே தெரிய மாட்டுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.